ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம தமிழ்ச்செல்வி டிரைவிங் கிளாஸ் போகும்போது அங்கே பெரிய பிரச்சனையே உண்டாயிடுச்சு. என்னன்னா, நம்ம டிரைவர் இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதுனால தமிழ்ச்செல்வி பயங்கர கோவத்தில் அந்த டிரைவரை அடிச்சிடுறாங்க. டிரைவர் பயங்கர கோவத்தில் தன்னை அடிச்சிட்டாலே அப்படின்னு தமிழ்ச்செல்வியை கடத்திட்டு போய் ஒரு குடோனில் அடிச்சு வச்சுக்கிறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வியும் பயங்கரமாக அழுதுகிட்டே என்னை விட்டுடுறான் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. இங்க பாருடி, இது வரைக்கும் என் மேல யாருமே கை வச்சது கிடையாது. நீ என் மேல கை வச்சிட்டல, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. எங்க ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாருடி அப்படின்னு பயங்கர கோவத்துல நம்ம தமிழ்ச்செல்வியை கட்டி வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி எப்படி இங்கிருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியாம ரொம்பவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தமிழ்ச்செல்வியோட போன் அடிக்குது. அதாவது நம்ம அப்பத்தான் போன் பண்றாங்க. போன் பண்ண உடனே நம்ம தமிழ்ச்செல்வியும் அது காலால அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டுடுறாங்க. போட்ட உடனே அடே தமிழ்ச்செல்வி, என்னடி கார் டிரைவிங் கிளாஸ்க்கு போன, இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லடி, என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மாச்சி என்னை காப்பாத்துங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அடியே தமிழ்ச்செல்வி என்னடி ஆச்சு, ஏதாவது பிரச்சனையாடி, இங்க பாருங்க அம்மாச்சி, டிரைவிங் கிளாஸ் வந்த இடத்துல அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் ஒண்ணு விடாம சொல்லிட்டு எப்படியாவது என்னை காப்பாத்துங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லி நம்ம அப்பத்தா கிட்ட சொல்லவும், ஐயோ கடவுளே, பெரிய மந்த இப்படி ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கே, இங்க பாருடி, இப்போ நீ எங்க இருக்கணும் உனக்கு தெரியுமாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மாச்சி, எனக்கு எங்க இருக்க ஏது இருக்க எதுவுமே எனக்கு தெரியல, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க மாச்சி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த டிரைவர் வராரு. வந்த உடனே நம்ம தமிழ்ச்செல்வி போனை கட் பண்ணிட்டு அப்படியே போனை ஸ்விட்ச் ஆஃபும் பண்ணிட்டு அங்கிருந்து அந்த போனை தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்ட உடனே என்னடி, என்ன இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காடி, அது மட்டும் நடக்கவே நடக்காது, என் மேல கையை வச்சில்ல, நான் யாருன்னு முழுசா உனக்கு காட்டுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட பயங்கர கோபமா பேசிக்கிட்டு இருக்கவும், இந்த பக்கம் நம்ம அப்பதான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே திணறிக்கிட்டு இருக்காங்க. சேதுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம அதாவது நம்ம ஐஸ்வர்யாவுக்கு வயிறு வலின்னு ரொம்பவே அழுதுகிட்டே இருந்தாங்கல்ல. அதனால நம்ம சேது இருந்துட்டு ஏதோ மோகனா ஒரு வைத்தியம் சொன்னாங்க. அந்த வைத்தியத்தை எடுத்துட்டு வந்து நம்ம ஐஸ்வர்யா கிட்ட அந்த பழத்துல ஏதோ வச்சு கொடுக்குறாரு. இதை சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது அம்மாச்சி கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே அட்டன் பண்ணி, சொல்லுங்க பார்த்தா, என்ன பார்த்தா காலையிலே ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், சேதோ அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்லவும், என்ன அம்மாச்சி ஆச்சு, எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாடா பிரச்சனை தான், தமிழ்ச்செல்வி கார் டிரைவிங் கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போன இடத்துல இப்படி நடந்து போச்சு. அந்த கார் டிரைவர் தமிழ்ச்செல்வி கிட்ட தப்பா நடந்துக்கிட்டதுனால தமிழ்ச்செல்வி கோவப்பட்டு அவனை அடிச்சிருக்கா. அவன் அடிச்ச கோவத்துல தமிழ்ச்செல்வியை கடத்திட்டு போய் எங்கேயோ வச்சிருக்கான். தமிழ்ச்செல்வியை கட்டியெல்லாம் வச்சிருக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, தமிழ்ச்செல்வியை எப்படியாவது காப்பாத்துடா சேதோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே சொல்லவும், என்ன அம்மாச்சி என்ன அப்பதான் சொல்றீங்க நீங்க, இருங்க நான் வரேன் அங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியோட வீட்டுக்கு சேது போயிடுறாரு. போன உடனே நம்ம ஐஸ்வர்யாவுக்கு பயங்கர கோவம், நான் இவ்வளவு வயிறு வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன், இவர் பாட்டுக்கு கிளம்புறாரு அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்துல இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம அம்மாச்சி கிட்ட போன உடனே, அம்மாச்சி எந்த இடத்துக்கு போனாங்க கார் டிரைவிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அட்ரஸையும் தேடி போய் கண்டுபிடிச்சி அங்கங்க தேடிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வியை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அடிச்சு கிடிச்சு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்ச்செல்வியும் அழுதுகிட்டே, இங்க பாருங்கடா, எனக்கு 2 குழந்தை இருக்குடா, எனக்கு 2 குழந்தை இருக்கிறதுனால அந்த குழந்தைய பார்த்துக்கணும், எனக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமாடா, முதல்ல என்னை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி பயங்கரமாக கத்தி அழுதுகிட்டே இருக்கவும், இங்கே பாருடி, நீ ரொம்ப திமிரை என்கிட்ட காட்டிட்ட, உன்னோட திருமுறை அடக்கணுன்றதுக்காக தாண்டி உன்னை கடத்திட்டே வந்திருக்கேன். இங்கே பாரு, நான் சொல்கிறத மட்டும் நீ கேட்கலனா கண்டிப்பாக நீ உயிரோடு இங்கேருந்து கிளம்பவே மாட்ட அப்படின்னு கோபமாக பேசிக்கிட்டு இருக்கவும், இங்கே பாருடா, என்னோட உசுரே போனாலும் நீ நினைக்கிறது மட்டும் நடக்கவே நடக்காதுடா அப்படின்னு தமிழ்ச்செல்வி ஒரு பக்கம் ரொம்ப ஆவேசமாகவும் ரொம்ப தைரியமாகவும் இந்த நிலைமையிலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சேது எங்கெங்கேயோ தமிழ்ச்செல்வியை தேடிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தேடி கிடைக்காததுனால ஒரு போலீஸ்க்கு கால் பண்ணி தமிழ்ச்செல்வியோட நம்பரை கொடுத்து, அதாவது லொக்கேஷன், அந்த எந்த லொக்கேஷனில் அந்த ஃபோன் இருக்குன்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணுறாங்க. ட்ராக் பண்ணி அந்த ஃபோனு எந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த லொக்கேஷனுக்கு போகிறாங்க. போன உடனே தமிழ்ச்செல்வியோட சத்தம் பயங்கரமாக கேட்டுக்கிட்டு இருக்கு. தமிழ்ச்செல்வியோட சத்தம் கேட்ட உடனே உள்ள ஓடி போய் தமிழ்ச்செல்வின்னு
கத்துறாங்க. கத்துன உடனே நம்ம சேதுவோட வாய்ஸ் கேட்டு நம்ம தமிழ்ச்செல்விக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இந்த விஷயம் இவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, அம்மாச்சி தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்திக்கிட்டே இருக்காங்க. இன்னும் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வியோட வாய்ஸை கேட்டுக்கிட்டே நம்ம தமிழ்ச்செல்வி இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. போன உடனே நம்ம தமிழ்ச்செல்வியை 4 பேர் பிடிச்சிக்கிட்டு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு ஒருத்தன் தப்பாக நடந்துக்கிட்டு அப்படின்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே நம்ம சேதுக்கு பயங்கர கோவம் வந்து போய் ஒவ்வொருத்தரும் அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாருமே அடிச்சு துவச்சி எல்லாத்துக்குமே அடிச்சு போட்டுறாரு. போட்ட உடனே தமிழ்ச்செல்வியை போய் காப்பாத்துறாரு. கயிறெல்லாம் அவுத்து விட்டு காப்பாற்றிட்ட உடனே இங்கே பாருங்க ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுவோம். இங்கே பாரு, நல்ல கிளாஸை பார்த்து சேர மாட்டியா, இப்படி பொறுக்கிங்க இருக்கிற கிளாஸில் தான் போய் சேருவியா? இங்கே பாருங்க, எந்த இடத்துல யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு யாருக்கு தெரியும்? போகிற இடத்துல எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க. பொண்ணுங்களுக்கு இந்த நாட்டில் சுதந்திரமும் இல்லை, பயம் இல்லாமல் எந்த இடத்துக்கும் போகவும் முடியாது. அப்படிப்பட்ட உலகத்தில் தான் இப்போ நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இது எல்லாத்தையும் காலம் முழுக்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். என்ன பண்ணுறது, எங்களோட தலையெழுத்து அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பயங்கரமாக ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக சொல்கிறாங்க. சரி நீ காணணும், வீட்டில் அம்மாச்சி அப்போதான் எல்லாரும் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே நம்ம அப்போதான் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்ச்செல்வியை பார்த்த உடனே அடியே தமிழ்ச்செல்வி வாடி உன்னை காணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பதறி போயிட்டேன்டி நான், இப்போ எப்படி இருக்க, உனக்கு ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க அம்மாச்சி எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ உன் முகத்தை கையிலலாம் என்னடி இவ்வளோ காயமெல்லாம் இருக்கு, இங்க பாருடி என்னடி ஆச்சு, இவ்வளோ பெரிய காயம் ஆகிற அளவுக்கு என்னடி பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நடந்த விஷயத்தெல்லாம் ஒன்றும் விடாமல் சொல்கிறாங்க. சொன்ன உடனே இங்கே பாரியா சேது, நீ மட்டும் இல்லைனா தமிழ்ச்செல்வி இப்போ உயிரோடையே வந்திருக்க மாட்டாயா, ரொம்ப ரொம்ப நன்றியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அப்பதான் நீங்கள் போய் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்கலாமா, இல்லை இந்த மாதிரி என்கிட்ட நன்றியும் சொல்லலாமா? நீங்கள் எனக்கு அப்பதான் நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு நான் செய்ய வேண்டியது என்னோட கடமை இல்லையா? அதனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க, இனிமே எந்த பிரச்சனை வந்தாலையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தனம் இருந்துட்டு, அதாவது யார் நம்ம தமிழ்ச்செல்வி கிட்டே போயிட்டு, அக்கா இங்கே பாருங்கக்கா, நீங்கள் காணோன்னு உங்களை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா, எவ்வளோ வருத்தப்பட்டோம் தெரியுமா அப்படின்னு ரொம்பவே அழுதுகிட்டே சொல்லவும், இங்கே பாருதானோ இந்த உலகத்தில் பாதி பேர் இப்படி தான் இருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தைரியமாக முன்னுக்கு வரதா பார்க்கணும். இதை பார்த்து தோன்றலாம் நிற்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருக்கா மாமா மட்டும் இல்லைனா நீ என்ன ஆயிருப்ப, அக்கா மாமா கூட சேர்ந்து வாழணும்னு நீ ஒரு நாள் கூட யோசிச்சதே கிடையாதாக்கா. இங்க பாரு, நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி நான் என்னைக்குமே யோசிச்சது கிடையாது. எதுக்காக திரும்ப திரும்ப நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்க? இனிமே அதை பத்தி பேசி பிரயோஜனமும் கிடையாது. எதுக்காக அதை பத்தி பேசுற? இங்க பாருங்கக்கா, சரி நான் அதை பத்தி பேசல, நீங்க சேது மாமா ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி நீங்க வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கைக்காக, உங்களுக்காக, உங்க சேஃப்டிக்காக ப்ளீஸ்க்கா, நீங்க இப்போ தனியா இருக்கணுங்க தெரிஞ்சதுனால தானே அந்த டிரைவர் வந்து உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான். அந்த டிரைவர் தப்பாக நடந்துக்கிட்டதுக்கு காரணமே உங்கள் பின்னாடி யாரும் இல்லை அப்படின்றது காரணம் தானே. நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக யாரும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ண மாட்டாங்களக்கா. என்ன தானே பேசுகிற நீ, என்ன பேசுகிற? கண்டிப்பாக இப்படி ஒரு விஷயத்த நான் என்றைக்குமே பண்ண மாட்டேன். நான் எப்போவுமே என்னோட குழந்தைகளுக்காக மட்டும்தான் வாழ போகிறேன். என்னோட குழந்தைங்களுக்காக மட்டும்தான் என்னோட வாழ்க்கையை அரப்பணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருக்கா, குழந்தைங்களுக்காக வாழ்றது தப்பு இல்லைக்கா, உனக்காகவும் உன்னோட சந்தோஷத்துக்காகவும் யோசிக்கணும்லக்கா. நான் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் உனக்கு ஏதாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு அப்பாவும் சரி அம்மாவும் சரி யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நீ என்ன சொல்லுவியோ ஏது சொல்லுவியோன்னு நினச்சி பயந்துக்கிட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே தவிர அவங்க மனசில் உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அக்கா ப்ளீஸ்க்கா, இதுக்கு மட்டும் சம்மதம் சொல்லுக்கா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே பயங்கர கோவமா நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்க பாரு தனம், இந்த விஷயத்தை பற்றி பேசாத தானோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம சேது இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட போயிட்டு, என்ன ஐஸ்வர்யா இப்போ வயிறு வலி எப்படி இருக்குது? இங்கே பாருங்க மாமா, ஏதோ வைத்தியத்தை வந்து கொடுத்துட்டு போனீங்க, கொடுத்துட்டு சரியா என் கூட பேச விட உங்கள் அம்மாச்சி கால் பண்ணாங்கன்னு உடனே நீங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டீங்க, என்னாச்சு மாமா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் ஒரு பெரிய பிரச்சனை தான். தமிழ்ச்செல்வியை கார் டிரைவிங் அதாவது நடந்த விஷயத்தெல்லாம் ஒன்று விடாமல் நம்ம ஐஸ்வர்யா கிட்ட சொல்லவும், ஐயோ மாமா இப்போ தமிழ்ச்செல்வி
தமிழ்ச்செல்வி நல்லா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போ அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் காப்பாற்றி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். அதனால் நான் மீனாட்சியும் அவளையும் கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஒரு டிரைவர் வைக்கலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கிட்டே கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, இதை ஏன் என்கிட்ட இவ்வளோ தயங்கிக்கிட்டு கேட்குறீங்க? மீனாட்சிக்காகவும் தமிழ்ச்செல்வியோட சேஃப்டிக்காகவும் தானே ஒரு டிரைவர் வைக்கிறேன்னு சொல்கிறீங்க. அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாமா. நீங்கள் கண்டிப்பாக அது தாராளமாக மீனாட்சிக்காக செய்யலாம். இதனால் நான் உங்களை நான் சந்தேகப்படுவோம்னாலாம் எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக நான் எப்போவுமே உங்களை சந்தேகப்படவே மாட்டேன். உங்கள் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. நீங்கள் கவலையே படாதீங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே சந்தோஷமா, இங்கே பாரு ஐஸ்வர்யா, நீ இந்த அளவுக்கு என்னை புரிஞ்சு பண்ணு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாரு ஐஸ்வர்யா, கண்டிப்பாக உன் மனசு காயப்படுற அளவுக்கு இனிமே நான் எப்போவுமே நடந்துக்க மாட்டேன். நான் அப்படி நடந்துக்கிட்டதா கண்டிப்பாக அதுக்கு ஒரு காரணமும் இருக்கும். என்னை மன்னிச்சிரு ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாமா, உங்கள் மனசில் கொஞ்சம் ஓரமாக எனக்கும் ஒரு இடம் வேணும் தான் கேட்குறேன். உங்கள் மனசு முழுக்க நான் தான் இருக்கணும்னாலாம் செல்ஃபிஷாக யோசிக்க மாட்டேன். உங்கள் 2 குழந்தைங்க மேலேயும் நீங்கள் எவ்வளோ பாசமாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் இதை பற்றிலையும் யோசிக்க வேண்டாமாம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, தமிழ்ச்செல்வி சேது தன்னை வந்து காப்பாற்றுறதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டாலும் வாழ்க்கையில் சில விஷயத்தெல்லாம் நினச்சா சேது மேலே பயங்கர கோவம் வருது. எதுவுமே பண்ணாமல் நம்ம இவ்வளோ பெரிய தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அது எப்போ தான் அவருக்கு தெரிஞ்சு என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சுக்க போறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கவும், இந்த பக்கம் நம்ம ஐஸ்வர்யா பயங்கரமா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கருப்பசாமி கனவுல வருது. கருப்பசாமி கனவுல வந்து, இங்கே பாரு, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லணும் உங்ககிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டேன். ஆனால் நீ உண்மையை சொல்கிற மாதிரி தெரியல. உன்னை எனக்கு பலியாக ஆக்கிக்கிட்டாதான் கண்டிப்பாக எல்லாரும் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமாக பதட்டமாயிடுது. இங்கே பாரு, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் சாமி, நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. அதுக்காக என்னோட சேது மாமாவை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக நான் இந்த விஷயத்த சொன்னேன்னா சேது மாமா என் மேலே இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் பாசமாக அவருக்கு குறைஞ்சிரும். என் வெறுப்பு மட்டும்தான் இருக்கும். நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான். நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. அதுக்காக என்னை இந்த அளவுக்கெல்லாம் பழி வாங்காத. என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோ. நான் பண்ணது எல்லாமே தப்பு, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும், நீ பண்ணது எல்லாமே தப்புன்னு நீ உணர்ந்தனா, நீ சேதுக்கு எந்த துரோகத்தையும் பண்ண மாட்டேன்னு நினச்சனா, நீயே உன்னோட வாயால் உன் புருஷன்கிட்ட போய் எல்லா உண்மையை சொன்னாதான் நீ சொன்னாதான் உன்னோட புருஷனும் எதிர்காலத்தில் இந்த விஷயம் தெரிஞ்சால் கூட உன் மேலே கோவம் வராது. இந்த விஷயத்த போய் சேதுக்கிட்ட சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு கருப்பசாமி நம்ம ஐஸ்வர்யாவை மனசை மாற்றி நம்ம ஐஸ்வர்யாவுக்கு இது எல்லா உண்மையும் மாமா கிட்ட சொல்லிடணும். மாமாவுக்கு துரோகத்தை பண்ணக்கூடாது, மாமா நம்ம மேலே பாசமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் நம்ம பண்ண தப்பாலாம் தெரிஞ்சால் ஒரு நாள் கண்டிப்பாக மாமா நம்மளை வெறுத்துருவார். அதுக்கு நம்ம இப்போவே சொல்லிடலாமே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு எழுந்து உட்காந்துருச்சுறாங்க. எழுந்து உட்காந்துச்சு ரொம்பவே பதட்டமாக உட்காந்துக்கிட்டு இருக்கவும், நம்ம சேது எழுந்து உட்காந்து, என்னாச்சு ஐஸ்வர்யா, ஏதாவது வயிறு வலி அதிகமாக இருக்கா, ஹாஸ்பிட்டல் எது போகலாமா அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, என் மேலே நீங்கள் எவ்வளோ அக்கறையாக இருக்கீங்க. உங்களுக்கு நான் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டேனே மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லவும், என்ன ஐஸ்வர்யா, எனக்கு என்ன துரோகத்தை பண்ண நீ? இங்கே பாரு, ஏதாவது தூக்கத்தில் உளறிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கவும், இல்லை மாமா, நான் உங்களுக்கு பெரிய துரோகத்தை தான் பண்ணியிருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு அழுதுகிட்டே இருக்காங்க. என்னாச்சு, எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க? நீ ஃபர்ஸ்ட் என்ன தப்பு பண்ணனு சொல்லு. இங்க பாருங்க மாமா, நான் எல்லா உண்மையுமே உங்ககிட்ட சொல்லிடுறேன். சொன்னதுக்கு அப்புறம் என் மேல கோவப்பட பண்றீங்களே, உங்க மேல இருக்கிற பாசத்துலயும் உங்களை நீங்கள் எனக்கு வேணுன்றதுனாலையும் மட்டும்தான் இது எல்லாத்தையும் பண்ணேன். ஆனால் இதனால் இவ்வளோ பிரச்சனை வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகணும் சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கவும், இங்கே பாரைஸு முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. நீ பாட்டுக்கு சொல்லி அழுதுகிட்டே இருக்க, நானும் என்னென்னு ஏதுன்னு நினைக்கிறது, முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மாமா, நீங்கள் தமிழ்ச்செல்வி மேலே இவ்வளோ கோவமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுனால தானே. ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது தமிழ்ச்செல்வியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஐஸ்வர்யா சொல்கிற நீ? இங்கே பாரு, அவள் தான் கல்யாணம் பண்ணி வச்சான்னு வைக்கலன்னு உனக்கு எப்படி தெரியும்? இங்கே பாருங்க மாமா, தமிழ்ச்செல்வி அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி பேசவே இல்லை, அது எல்லாத்தையும் பண்ணது நான் தான் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஐசு சொல்கிற நீ, என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்கவும், ஆமாம் மாமா, அது எல்லாத்துக்கும் காரணம் நான்
நான் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். நான், ஈஸ்வரி ஆண்டி, சித்ரா நாங்கள் 3 பேரும் பிளான் போட்டு தான் தமிழ்செல்வியை இந்த வீட்டை விட்டு துரத்தணும், அவளை பழிவாங்கணும் அப்படின்றதுக்காக ஈஸ்வரி ஆண்டி இந்த விஷயத்தை என்கிட்ட செய்ய சொன்னாங்க. இந்த விஷயத்த செஞ்சால் உங்களை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு வாக்கும் கொடுத்துருந்தாங்க. அதனால தான் மாமா உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க மாமா. தமிழ்செல்வி குளிக்க போக நேரமாக பார்த்து நானே, ஈஸ்வரி ஆண்டி, சித்ரா 3 பேருமே தமிழ்செல்வியோட ஃபோனை எடுத்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி மிமிக்ரி பண்ணி ராஜாங்க அங்கிள் தான் இப்படியெல்லாம் செய்ய சொன்னார் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னதுனால தான் இது எல்லாத்தையுமே தமிழ்செல்வியோட அப்பா பண்ணியிருக்காங்க. தமிழ்செல்வியோட அப்பா நான் தமிழ்செல்வி சொல்லி தான் எல்லாத்தையும் செஞ்சேன் அப்படின்னு எல்லாருக்கிட்டேயும் சொல்கிற மாதிரி நாங்கள் தான் செய்ய வச்சோம். எங்களை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவும், என்ன ஐசு சொல்கிற, நீ சொல்கிறது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் மாமா நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். இப்போது 2-3 நாளாக எனக்கு கருப்பசாமி கனவுல வந்துக்கிட்டே இருக்குங்க மாமா. எல்லா உண்மையும் எல்லாருக்கிட்டேயும் சொல்லணும்னு சொல்லிட்டு என்னை மிரட்டிகிட்டே இருக்குது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மாமா. அந்த சாமி என்னை ஏதாவது பண்ணிடுமோன்னு. நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு. அதுவும் தமிழ்செல்விக்கு யாருக்குமே பண்ணக்கூடாத துரோகத்தை தமிழ்செல்விக்கு நான் பண்ணியிருக்கேன். அது நான் பண்ணியிருக்கவே கூடாதுல்ல அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாரைசு நீ ஏதோ தூக்கத்தில் உளரலையே, உண்மையை தானே சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமாங்க மாமா, தமிழ்செல்விக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. தமிழ்செல்வி எந்த தப்புமே பண்ண கிடையாது. நீங்கள் ஜெனியோட அப்பா கிட்ட போய் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் ஜெனிக்கு கால் பண்ணி தமிழ்செல்வி பேசியிருக்காங்க. இங்கே பாரு, என்னோட மாமாவை இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டீங்க, இனிமேல் இந்த விஷயத்தில் என்னால் உங்களுக்கு உதவ முடியாதுன்னு சொல்லி தமிழ்செல்வி பேசிட்டா. அவள் பேசுகிறதையும் நான் காதால் கேட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் தமிழ்செல்வி குளிக்க போனாங்க. நான் அதுக்கப்புறம் போய் அதாவது தமிழ்செல்வியோட அப்பாவுக்கு கால் பண்ணி இப்படியெல்லாம் பேசணும், என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம சேதுக்கும் பயங்கரக்கும் ஐஸ்வர்யாவோட கழுத்தை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாரு ஐஸ்வர்யா, என்னோட வாழ்க்கையில் எதுக்காக இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண, இங்கே பாரு, இதனால் வரைக்கும் இந்த தப்பை எல்லாத்தையும் அவள் தான் பண்ணியிருப்பான்னு இப்போ வரைக்குமே நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவள் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு இப்போ தான் எனக்கு புரிய வருது. 1000 முறை என்கிட்ட சொல்லியிருப்பாள் நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலைன்னு. ஆனால் அவளை நான் சுத்தமாக துளி கூட நம்பாமல் அவளை சந்தேகப்பட்டு இப்படி ஒரு துரோகத்தையும் இப்படி ஒரு கஷ்டத்தையும் அவளை அனுபவிச்சு வச்சுட்டனே. நிற மாச கர்ப்பிணியா இருக்கான்னு கூட பார்க்காம அவளை கண்டபடி பேசி அவளை காயப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி நான் இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டேன். அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா, எவ்வளோ அவமானத்தை வலியையும் வேதனையும் அனுபவிச்சிருப்பா. அது இப்போ நினச்சா கூட எனக்கு ஐயோ கடவுளே, இவ்வளோ பெரிய விஷயத்த நான் பண்ணியிருக்கேனான்னு நினச்சாவே எனக்கு அசிங்கமாக இருக்குது. இங்கே பாருடி, எல்லாமே உன்னால தானே, உன்னை போய் நம்பி உன் கழுத்தில் தாலி கட்டணே, இதை நினச்சா எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இந்த விஷயத்த இப்போவே என்னோட அப்பா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு ரொம்பவே அழுதுகிட்டே ஓடி போய் தன்னோட அப்பாவை எழுப்புறாங்க. ஐயோ சேதோ, என்னையாச்சு, என்னையா இன்னத்துக்கு எழுப்புற, ஏதாவது பிரச்சனையாயா, ஏதாவது உடம்புது சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கப்பா, எல்லா கேள்விக்கும் விடன்னு ஒன்று வந்துருச்சுப்பா, எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு தெரிஞ்சிருச்சுப்பா, என்னப்பா சொல்கிற நீ, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, எதை பற்றி சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கப்பா, தமிழ்செல்வி தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். உங்கள் பதவி பறி போனதுக்கு, நீங்கள் ஜெயிலுக்கு போய் அடி வாங்கினதுக்கு, நீங்கள் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தமிழ்செல்வி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்லப்பா. அது இல்லைப்பா, அது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிற நீ, என்ன சொல்கிற நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்கப்பா, இப்போ தான் ஐஸ்வர்யா என்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டா. ஐஸ்வர்யா தான் தமிழ்செல்வியோட ஃபோனில் இருந்து மிமிக்ரி பண்ணி தமிழ்செல்வி மாதிரியே அவங்க அப்பா கிட்ட பேசியிருக்கா. அதனால தான் இவ்வளோ பெரிய குழப்பமும் பிரச்சனையும் வந்திருக்குப்பா. நம்ம இது எதுவுமே தெரியாமல் தமிழ்செல்வியை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவளை கேவலப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பணும் மட்டும் இல்லாமல் அவளோட உறவை முறிச்சு விட்டு நான் அவளுக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன். யாருமே பண்ணக்கூடாத ஒரு தப்பை நான் பண்ணிட்டேன்ப்பா. ஐயோ கடவுளே, இந்த தப்பை நான் எப்படி சரி பண்ண போகிறேன், என் குழந்தைகளுக்கும் நான் மிகப்பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கேனே, நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கவே கூடாது இல்லைப்பா அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும், இங்கே பாருங்கப்பா, நம்ம குடும்பத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கிறதுக்கு காரணமும் நம்ம சின்னம்மாவும் இங்கே நிற்கிறாளே ஐஸ்வர்யா, சித்ரா, இவங்க 3 பேர் தான். இவங்க 3 பேரால தான் நம்ம குடும்பமே இப்போ சீரழிஞ்சு போய் கிடக்கு. இப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க வேண்டியவங்க தெரியுமா, 2 குழந்தைங்கன்னு, என் பொண்டாட்டி நானுன்னு சொல்லிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்க வேண்டியவங்க இப்போது
எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்கப்பா. என்னால் இந்த கஷ்டத்தை தாங்கவே முடியலப்பா அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ராஜாங்க இருந்துட்டு அப்படியே நெஞ்சு மேலே கையை வச்சு ஷாக்கிங்காக கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம மோகனா இருந்துட்டு, என்னையா சேத சொல்கிற, ஈஸ்வரி தான் இது எல்லாத்துக்கும் காரணமா? தமிழ்ச்செல்வி மேலே எந்த தப்பும் இல்லையா? ஐயோ கடவுளே, தமிழ்ச்செல்வி மேலே நானும் நிறைய கோவப்பட்டு அவளை திட்டிருக்கேன், என்னென்னமோ பேசியிருக்கேன். அதெல்லாம் மிகப்பெரிய தப்பாச்சே. அவள் எவ்வளோ வேதனையோ கஷ்டத்தையும் அனுபவிச்சிருப்பா. கருப்பசாமி அப்பவே வாக்கு கொடுத்துச்சு, தமிழ்ச்செல்வி எந்த தப்புமே பண்ணாம இவ்வளோ பெரிய வேதனையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க, எப்படிமா இதெல்லாம் தாங்கிக்கிற அப்படின்னு அப்பவே கருப்பசாமி கேட்டுச்சு. ஆனால் நம்ம தான் அது எதுவுமே புரிஞ்சுக்காம தமிழ்ச்செல்வியை கஷ்டப்படுத்தி இவ்வளோ இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போய் நிறுத்திருக்கோம். ஐயோ கடவுளே, இதெல்லாம் பண்ணியிருக்கவே கூடாதே, ரொம்ப பெரிய தப்பே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம அதாவது ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாரு சேதோ, வீட்டில் இருக்கிற எல்லாருமே இப்போவே ஹாலுக்கு வரணும், எல்லாரையும் கூட்டிகிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு கருப்பை கூப்பிட்டு கருப்பை எல்லாருமே கூட்டிகிட்டு கீழே வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே தூக்க கலக்கத்தில் வராங்க. வந்த உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, என்ன மாமா இந்நேரத்துக்கு எதுக்காக எல்லாரையும் வர சொல்லியிருக்கீங்க? எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்க நேரமாச்சு, நீங்கள் காலையில் எதுவாக இருந்தாலும் காலையில் பேசியிருக்கலாம்ல மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன ஈஸ்வரி, என்ன ரொம்ப தூக்கத்தில் இருக்கியோ? நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்த கேட்டா உன்னோட தூக்கம் எல்லாமே கலைஞ்சிரும். என்னாச்சு மாமா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம சாவித்திரி இருந்துட்டு, என்னாச்சுன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது சேது இருந்த கோலத்தில் போய் சித்ராவோட கழுத்தை அப்படியே நெருக்க பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரிக்கு அப்படியே தூக்கமே போயிடுது. சேது எதுக்காக ஈஸ்வரியோட கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்க, சித்ராவோட கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்க, முதல்ல சித்ராவோட கழுத்தை விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கவும், இங்கே பாரு ஈஸ்வரி, நீ பண்ண துரோகத்துக்கும் இந்த குடும்பத்துக்கு பண்ண அவமானம் அசிங்கத்துக்கு தேடி கொடுத்துருக்கே, இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி எப்படி உன்னால் நடந்துக்க முடியுது? இங்கே பாருங்க மாமா, நாங்கள் என்ன பண்ணோம், முதல்ல நாங்கள் என்ன பண்ணோன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸ்வரி பயங்கர கோவமாக நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட கேட்கவும், இங்கே பாரு ஈஸ்வரி, தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போனதுக்கு நீ தான் காரணம். தமிழ்ச்செல்வி எப்படியாவது வீட்டை விட்டு போக வைக்கணுன்றதுக்காக நீ திட்டமிட்டு சதியிட்டு என்னென்ன பண்ணியோ அது எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சதுனால தான் உன்னை இப்போவே உன்னை கேள்வி கேட்கணும், உனக்கு தண்டனை கொடுக்கணுன்றதுக்காக தான் உன்னை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம சாவித்திரி வந்துட்டு, என்னென்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையான அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க வந்துட்டு பயங்கர கோவமா, இங்கே பாரு ஈஸ்வரி, இந்த வீட்டுக்கும் எனக்கும் எப்படி உன்னால் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண முடிஞ்சிச்சு? உனக்கும் சரி உன் பொண்ணுக்கும் சரி தேவையானது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தானே இருந்தோம், எதுக்காக இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண அப்படின்னு ஒரே அடி பல்லான்னு கன்னத்தில் விடவும், நம்ம ஈஸ்வரி கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு, மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய தப்பு தான் மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க கூடாது தான் மாமா, இருந்தாலையும் நான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும், எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டுட்டா எல்லாமே முடிஞ்சு போகுமா? இப்போ தமிழ்ச்செல்வியை எப்படி இந்த வீட்டுக்கு கொண்டு வர முடியும்? அவ இந்த வீட்டு வாரிசை சுமந்துகிட்டு இருக்கான்னு கூட பார்க்காம சேது ரொம்ப ரொம்ப கோவமாக தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்பும் போதாச்சு நீ சொல்லியிருக்கலாம்ல, நான் தான் இது எல்லாத்தையும் பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு அப்போவே நீ எல்லா உண்மையும் சொல்லியிருந்தா நான் உன்னை மன்னிச்சிருப்பேன், இனிமேல் உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லவும், மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். தமிழ்ச்செல்வி மேலே இருந்த கோவத்துலேயும் ஆவேசத்துலேயும் அவள் இருந்தப்போ எங்களை எல்லாரையும் ஒரு அடிமை மாதிரி தான், அவள் சொல்கிறதா இந்த வீட்டில் நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாமே இருந்துச்சு மாமா, அதனால தான் அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு அவள் இருந்த இடத்துக்கு என் அண்ணன் பொண்ணு வந்தா அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது, இந்த வீட்டில் நாங்கள் ராணி மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நினச்சிதான் மாமா இது எல்லாத்தையும் பண்ணோம். ஆனால் இது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சுங்க மாமா, ப்ளீஸ் மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, உனக்கு மன்னிப்பே கிடையாது, இனிமேல் ஒரு நிமிஷம் கூட ஒரு நொடி கூட இந்த வீட்டில் உனக்கு இடமே கிடையாது, இனிமேல் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வீட்டு வாசப்படியை கூட நீ மிதிக்கவே கூடாது அப்படின்னு ரொம்ப கோபமாகவும் ஆவேசமாகவும் சொல்லவும், இதை கேட்டு சேது இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, இவங்களுக்கு இந்த தண்டனைலாம் பத்தாதுப்பா, போலீஸுக்கு கால் பண்ணி போலீஸை வர
வைங்கப்பா, இவங்க எல்லாரையும் போலீஸை பிடிச்சிட்டு போக சொல்லலாம் அப்படின்னு சொல்லவும், என்ன சேதோ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான் சேதோ, அதுக்காக எங்களை ஜெயிலெல்லாம் தள்ளுவியா, இங்கே பாரு சேதோ, இப்படிலாம் பண்ணாத சேதோ, ப்ளீஸ் சேதோ அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், இங்கே பாருங்க உங்கள் யாருக்கும் மன்னிப்பே கிடையாது, என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய துரோகத்தை செய்ய வச்சிருக்கீங்க, இதுக்கு மேலே உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன், உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்திலையும் ஆவேசத்திலையும் பேசிக்கிட்டு இருக்கவும், இந்த பக்கம் நம்ம கருப்பு இருந்துட்டு, இங்க பாரு சேது, இங்க பாரு மாப்பிள்ள, நான் ஏற்கனவே 100 முறை 1000 முறை உங்ககிட்ட சொன்ன தமிழ்ச்செல்வி மேல எந்த தப்புமே இல்லை, தமிழ்ச்செல்வி மேல தமிழ்ச்செல்வி பக்கம் இருக்கிற நியாயத்தையும் பாரு, அவ சொல்றதையும் காது கொடுத்து கேளுன்னு எத்தனையோ முறை சொன்னேன், ஆனா நீ கேட்காம தமிழ்ச்செல்விக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்ட, இனிமே தமிழ்ச்செல்வி கிட்ட நீ மன்னிப்பு கேட்டாலும் உன்னை அவ மன்னிப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சேது தமிழ்ச்செல்விய எப்படியாவது அவகிட்ட மன்னிப்பு கேட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. நம்ம சேது நினைக்கிறது நடக்குமா நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம